எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை தான். ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தான். ஸோ இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான். ஸோ அவங்களுமே அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. மேலக்கோட்டையூர் ஆஃப் வண்டலூர் கீழம்பாக்கம் ரோடு சென்னை அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருந்தா ஜாப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எந்த வகையில் எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு எதுவுமே எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது, டைரக்டா நேர்முக தேர்வு தான். ஸோ அதுக்கேத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்னென்ன போர்ஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்களே வாக் இன் என்ட்ரி ஃபார் வேரியஸ் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் செக்ரட்டரி அண்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட். ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல கீழே டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அப்படின்ற கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல எத்தனை பேர் எடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 5 years experience in handling office admin professional secretary related works. ஸோ உங்களுக்கு ஒரு 5 years எனக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடா இருக்கு, இல்ல அட்மின் ரிலேட்டடா இருக்கு, அப்படி இல்ல எனக்கு பர்சனல் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒர்க் இருக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். அது போக உங்களுக்கு டைப் ரைட்டிங் நாலேஜ் எதிர்பார்க்கறாங்க. ப்ரொஃபியன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ அது போக உங்களுக்கு எக்ஸல் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இது பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பா. பட் டிஸ்கிரைபல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாலேஜ் இன் ஸ்டீனோகிராஃபி, அதுக்கடுத்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தென் பர்சன் ஹேவிங் ஏ செக்ரட்டரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு செக்ரட்டரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட் உங்களுக்கு 40 இருக்கணும். சேலரி பாத்தீங்க அப்படின்னா டீசென்டான சேலரி தான், 30,000 வரை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் டியூரேஷன் ஒன்று மென்ஷன் பண்ணிக்காங்க. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் பீரியட் ஆஃப் 1 year which may be extended as per the requirement of the institute அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இது இப்போதைக்கு 1 வருஷம் தான். ஆனா இது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம், மேபி 1 year 2 year அந்த மாதிரி ஆகலாம் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் உங்களுக்கு 1 yearன்றது கன்ஃபார்ம் தான். ஸோ நீங்க அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைக்கும். செகண்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சிவில் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். ஸோ இதுல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்க அப்படின்னா, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன டிஸ்கிரைபிள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, குட் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன் சிவில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லார்ஜ் பில்டிங் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் ஒர்க்கிங் மாதிரி தான் இருக்கும் போல. ஸோ அதை பத்தி தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரொஃபியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் இதுக்கு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க பெர்மனண்டா ஒர்க் பண்றதுக்கும் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதையே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா 25,000 வரை கொடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சேம் அங்க என்ன சொன்னாங்களோ, 1 வருஷம் ஒர்க் பண்ணுவோம், அது போக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குதான சேலரியுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது ஆஃபீஸ் செக்ரட்டரி என்னைக்கு நடக்குது பாத்தீங்க அப்படின்னா 7/4/2022 தேர்ஸ்டே நடக்குது. அது போக இன்ஜினியரிங் சிவில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8/4/2022 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த அட்ரஸ்ல தான் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்க போய் அட்டன் பண்ணணும். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே நீங்க கேட்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை தான். ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தான். ஸோ இது எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான். ஸோ அவங்களுமே அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. மேலக்கோட்டையூர் ஆஃப் வண்டலூர் கீழம்பாக்கம் ரோடு சென்னை அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருந்தா ஜாப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எந்த வகையில் எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு எதுவுமே எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது, டைரக்டா நேர்முக தேர்வு தான். ஸோ அதுக்கேத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்னென்ன போர்ஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்களே வாக் இன் என்ட்ரி ஃபார் வேரியஸ் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் செக்ரட்டரி அண்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட். ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல கீழே டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அப்படின்ற கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல எத்தனை பேர் எடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 5 years experience in handling office admin professional secretary related works. ஸோ உங்களுக்கு ஒரு 5 years எனக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடா இருக்கு, இல்ல அட்மின் ரிலேட்டடா இருக்கு, அப்படி இல்ல எனக்கு பர்சனல் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒர்க் இருக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். அது போக உங்களுக்கு டைப் ரைட்டிங் நாலேஜ் எதிர்பார்க்கறாங்க.
ப்ரொஃபியன்சி இன் MS ஆஃபீஸ். ஸோ அது போக வந்து உங்களுக்கு எக்ஸல் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இது வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பா. பட் டிஸ்கிரைபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாலேஜ் இன் ஸ்டீனோகிராஃபி, அதுக்கடுத்து வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தென் வந்து பர்சன் ஹேவிங் ஏ செக்ரட்டரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து செக்ரட்டரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து 40 இருக்கணும். சேலரி பாத்தீங்க அப்படின்னா டீசென்டான சேலரி தான், 30,000 வரை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் டியூரேஷன் ஒன்று மென்ஷன் பண்ணிக்காங்க. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபார் பீரியட் ஆஃப் 1 year which may be extend as per the requirement of the institute அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து இப்போதைக்கு 1 வருஷம் தான். ஆனா இது வந்து மேபி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், மேபி 1 year 2 year அந்த மாதிரி ஆகலாம் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து 1 yearன்றது வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ நீங்க அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைக்கும். செகண்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சிவில் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். ஸோ இதுல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்க அப்படின்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன டிஸ்கிரைபிள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா குட் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன் சிவில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லார்ஜ் பில்டிங் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட் ஒர்க்கிங் மாதிரி தான் இருக்கும் போல. ஸோ அதை பத்தி தான் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரொஃபியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க பெர்மனண்டா ஒர்க் பண்றதுக்கும் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா 25,000 வரை கொடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சேம் அங்க என்ன சொன்னாங்களோ 1 வருஷம் ஒர்க் பண்ணுவோம், அது போக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குதான சேலரியுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் செக்ரட்டரி என்னைக்கு நடக்குது பாத்தீங்க அப்படின்னா 7/4/2022 தேர்ஸ்டே நடக்குது. அது போக வந்து இன்ஜினியரிங் சிவில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8/4/2022 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த அட்ரஸ்ல தான் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்க போய் அட்டன் பண்ணணும். இது போக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே நீங்க வந்து கேட்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.